behindwoods.com. என் பேர் பானு சித்ரா. நான் அதிசய உலகம் 3Dன்ற தமிழ் படத்தை ஃபஸ்ட் டைம் தயாரிச்சிருக்கிறோம். இந்த படம் குழந்தைகளை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் படமாக இது அமையும். இது டைனோசர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த படம் ஃபுல்லாக வருது. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைனோசர்ஸ் படம் ஃபுல்லாக இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் கிராஃபிக்ஸில் காமிச்சிருக்கிறோம். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் டைனோசர்ஸ் 3Dல காட்டுறது இதுதான் முதல் முறை. இந்த படத்தை ஸ்டோரி எழுதி மியூசிக் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்க மிஸ்டர் சக்தி ஸ்காட் என்னுடைய சன். அவரோட ஒர்க் பண்ணியிருக்க எல்லோருமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாருமே கிராஜுவேட்ஸ். எல்லாம் இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டெஃபினெட்லி சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு புது உலகமாக இந்த அதிசய உலகம் அமையும்னு நம்புகிறோம். உங்கள் எல்லோருடைய பிளெஸிங்ஸும் ஆதரவும் வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. Hi, this is Shakti Scott, Adisya Ulagam 3D's director. Adisya Ulagam 3D is India's first ever dinosaur movie and the first ever dinosaur movie to be made in 3D format in the whole world. This is a next level of Indian cinema because we have tried original stereoscopic technology with dinosaurs and human characters. I hope this will take our Tamil cinema to the next level. Adisya Ulagam 3D is not just a movie for children but for all ages. I want you all to watch the movie in theaters this summer and make Adisya Ulagam a big success. Thank you. Hello Behindwood viewers, என் பேர் சதீஷ் ஜி, அதிசய உலகம் 3Dயோட லைவ் ஆக்ஷன் சினிமாட்டோகிராஃபர். ஆக்சுவலி இந்த படம் ஒரு டைனாசர் ஃபிலிம். படத்தோட கேரக்டர்ஸ் டைனாசர் ஏஜுக்கு ட்ராவல் ஆகி போய் அங்கே சில அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் எந்த படத்துலையும் வராத சில டைனாசர் ஸ்பீஷீஸ்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. சக்தி அண்ட் அவங்களோட டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months விஎஃப்எக்ஸ்க்காகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி லைவ் ஆக்ஷன் சொல்ல போனால் இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்த மாதிரி அவதார், ஸ்பை கிட்ஸ் இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸில் வர டெக்னிக் தான். அதாவது ஹியூமன்ஸும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அதே சமயம் பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் பேக்ரவுண்ட் எல்லாமே க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க விஎஃப்எக்ஸ் பேக்ரவுண்டாக. ஸோ அதுதான் லைவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஃபிலிம் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்டீரியோஸ்கோபிக் 3D அவதார் மாதிரி ஒரு 3D இது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், மை நேம் இஸ் மன்னன் பிருத்திவிராஜ். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இந்த படத்தில் விகாஷ்ன்ற ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் எல்லா சுட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 days ரிஹர்சல் இருந்ததுனால படம் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருந்தது. அப்புறம் இந்த படம் நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் மேட்டில் தான் பண்ணினோம். அப்புறம் ப்ரீவியூ பார்க்கும்போது நல்ல ஃபாரஸ்ட்டு அப்புறம் டைனோசர்லாம் வந்ததுனால நல்லா ஆச்சரியமாக இருந்தது. தேங்க்யூ. ஹாய், நான் லதா ராவ். அதிசய உலகம் அப்படிங்கிற ஒரு 3D படம், அந்த படத்தில் நானும் ஒரு குட்டியோடு ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியான ஒரு ஆர்டிஸ்ட் டீம். அதோட ஒரு ஒரு 15 வகை ஒரு டைனோசர் இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப எங்களோட பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான். எனிவே பட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்குற நீங்களும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இந்த சம்மரில் இந்த வெக்கேஷனில் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்கள இந்த அதிசய உலகம் படத்தை கூட்டிகிட்டு போங்க. குட்டீஸ் எல்லாம் அம்மா அப்பா விட்டுறாதீங்க, தொல்லை பண்ணி எப்படியாவது படத்தை கூட்டிகிட்டு போயிடுங்க. என்னென்னா இந்த படத்தை சிடிலெல்லாம் போட்டு பார்க்க முடியாது, அது ஒரு தைரியம் எங்களுக்கு. அஃப்கோர்ஸ் 3D டிவி இருந்தால் வழியாக, மற்றபடி டக்குன்னு வீட்டில் சிடி போட்டு பார்த்துட முடியாது 3D அப்படிங்கிறதால. அண்ட் மோர் ஓவர் தியேட்டர்ல அந்த 3D கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த எஃபெக்ட்ஸ் என்ஜாய் பண்ற இதே தனி தான். ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் இந்திரகுமார். அதிசய உலகம் 3D திரைப்படத்துக்கு நான் தான் வசனம் எழுதியிருக்கேன். அதிசய உலகம் 3D இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டைனோசர் 3D ஃபில்ம். இந்த படத்தில் நிறைய 15 வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த ஒரு ஆங்கில படத்துலையும் கூட பார்க்காத டைனோசர் ஸ்பீஷியஸ் நீங்கள் பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கும். ஒரு நிச்சயம் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிச்சயம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த சம்மரில் உங்களுக்கு ஒரு நல்ல கொண்டாட்டமாக இருக்கும். நன்றி. Good evening everybody. I'd like to thank all the press and media personals for being here, and I would like to thank our star cast, Mrs. Lata Rao for coming here, and Little Master Mr. Priti, our cinematographer Mr. Satish Ji,
our producer, Mrs. R. Bhanuchitra, for being so supportive and encouraging us. Okay, and I would like to thank our PRO, Mr. Anam Ravi, for arranging a grand press meet. Okay, என் தமிழ் கொஞ்சம் போராக இருக்கும், டோன்ட் டேக் இட் ராங், ஏதாவது வேர்ட்ஸ் தப்பாண்டா. அதிசய உலகம் 3D இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைனோசர் மூவி இது தான். அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் டைனோசர் மூவி 3Dயில் வருது இதுதான். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிக்சர். இதுக்கு முன்னாடி நான் விஷுவல் எஃபெக்ட்ஸில் படத்துக்கெலாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இன்டர்நேஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு. when I was 4 years, Jurassic Park மூவி எனக்கு ரொம்ப ஜா ட்ராப்பிங்காக இருந்தது. அந்த டைம்லேயே the idea was planted into my mind, ஒரு டைனோசர் வச்சு மூவி பண்ணணும்னு. When I was in the visual effects field, I participated in a contest conducted by Mr. Steven Spielberg, the great legend, and Star TV. Among 17,000 short films, mine was the only Indian short film that got selected. And later I got an idea, why can't I make my own picture? அப்புறம் ஓகே, ஹாலிவுட்டில் மட்டும்தான் பண்ண முடியும்னு இருக்க மாதிரி ஒரு சப்ஜெக்டை டேரக்டர் தமிழ் லாங்குவேஜில் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணேன். That's how அதிசய உலகம் got started. Once இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எழுதணும், மை அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்திரகுமார், அவர் தான் எனக்கு டைலாக்ஸ் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். ஐ லைக் டு கால் ஹிம். அண்ட் ஒன் ஸ்கிரிப்ட் முடிஞ்சோன்னா இந்த கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன ஆர்டிஸ்ட் போடனே தெரியல, இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல், ரொம்ப மைண்டு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணது மிஸ்டர் ஆனந்தகண்ணன். சார்லி இன்னைக்கு அவரால் வர முடியல, ஹீஸ் இன் சிங்கப்பூர். அவரை ஃபேஸ்புக் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணேன். தென் அவர் ஸ்டோரி கூட கேட்கல, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரை, டைனோசர்ஸ் 3D சில்ட்ரன்ஸ் பிக்சர்னு சொன்னோன்னே ஹி கேவ் ஹிஸ் கால் ஷீட் அண்ட் ஹி டிட் ஃபுல் கோஆப்ரேஷன். லைக் ரிஹர்சலுக்குலாம் வந்தார், அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணார். ஷூட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கும் அவர் எடுக்கும்போது கீழே விழுந்து அவருக்கு மோஸ்ட்லி இன்ஜூர் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் இது மாதிரி இருக்கும். அது எதுவுமே அவர் பெருசாக ஒரு இஷ்யூ ஆக்காமல் ஷூட் ரெஸ்யூம் பண்ணி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நெக்ஸ்ட் மிஸ்டர் ஜார்ஜ் ஆண்டனி, மிஸ்டர் ஜே லிவிங்ஸ்டனையும் இதே மாதிரி தான் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணேன். அவங்களும் இதே மாதிரி தான், ஸ்கிரிப்டை கூட கேட்கல. நான் நியூ கமர் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டோட இந்த ப்ராஜெக்ட் அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் சேம் வைஸ் மிஸ்ஸஸ் லதா ராவோ, அவங்களும் கடைசி அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது சொன்னாங்க, நம்ம 3D பிக்சர் பண்ணுறோம், ஒரு சின்ன ரோல் தான் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்களும் ஸ்கிரிப்ட் எதுவும் கேட்கல, வந்தாங்க. லாஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி அவங்க ஐ திங்க் ஷி வாஸ் இன் திருச்சி. அடுத்த நாள் ஷூட் இருந்தது. மார்னிங் ரெஸ்ட் கூட எடுக்காமல் வந்து அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஐ ஷுட் மென்ஷன் லிட்டில் ஸ்டார்ஸ், த மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் ஆஃப் த மூவி, ஸ்ரீலக்ஷ்மி, ஷி இஸ் நாட் ப்ரெசென்ட் ஹியர், அண்ட் மாஸ்டர் பிருத்வி. இவங்க 2 பேரும் படத்தில் ப்ரோட்டகனிஸ்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா படம் ஷூட்டுக்கு 1 month முன்னாடி இருந்தே ரிஹர்சல் வர முடித்தாங்க. வந்து கண்டினியூஸ் ரிஹர்சல் ப்ராக்டிஸ். ஏன்னா அவங்க நடிக்க போகிற என்விரான்மெண்ட் வந்து ஃபுல் க்ரீன் மேட், செட்டு, டைனோசர்ஸ் எதுவுமே இருக்காது. இமேஜின் பண்ணி நடிக்கணும். இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப். பெரியவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்க்கே ரொம்ப சேலஞ்சாக இருக்க ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீலக்ஷ்மி அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்ட், ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஸ்கெட்யூல் ஷூட் ஓவர் ஆனவனும் ஷீ ஸ்டார்டட் க்ரைங். அவங்க ஃபாதர் சொன்னாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சர் கூட ஷீ ஹேசன்ட் க்ரைட் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் இன் திஸ் ஃபிலிம். எங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டைல், எங்கள் டீம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அந்த பிக்சரை முடித்தோம். இந்த பிக்சரில் அதே மாதிரி 3Dயில் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். யார் சினிமாட்டோகிராஃபர், எப்படி இதை ரெக்கார்ட் பண்ண போகிறோன்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ சதீஷ் ஜி இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட். அவர் அம்புலி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் சும்மா காண்டாக்ட் பண்ணேன். நான் இந்த மாதிரி 3D பிக்சர் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு எப்படி பண்ணுற ஐடியா இருக்கானோ அவர் சொன்னார். நான் அம்புலின்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், 3D பிக்சர், தமிழ் ஃபஸ்ட்டு 3D பிக்சர்னாரு. ஸோ அவரும் ஃபுல் கோஆப்ரேஷனோட அவரும் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணார். பண்ணிவிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டில் வந்துட்டு அவருக்கும் ரொம்ப சேலஞ்சிங் ஜாப் தான். இது வந்துட்டு செட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்காது, ஃபோர்க்ரவுண்ட் ஆப்ஜெக்ட், பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது, வெறும் கேரக்டர்ஸ் இமேஜின் பண்ணி 3Dயில் பண்ணணும். ரொம்ப டஃப்பான ஜாப். ஷூட் எல்லா டேஸும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிவிட்டு, இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேப்பில் சாப்பிட்டு இருப்பார். அவ்வளோ ரொம்ப ஃபுல் கோஆப்ரேஷன் அவர் பண்ணுது. ஸோ எல்லாரோட ஹெல்ப்பில் ப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சோன்னா வி ஸ்டார்டட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹேப்பன் 1 year பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் 80% ஆஃப் த ஃபிலிம் ஹேஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ். வெறும் ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, யூ ஹேவ் 15 டைனோசர்ஸ் இந்த மூவி.
அந்த 15 டைனோசர்ஸுமே ஜுராசிக் பார்க்லேயோ இது வரைக்கும் ஹாலிவுட்டில் வேறு எந்த படத்துலையும் வராத டைனோசர் ஸ்பீசிஸ் இதில் காமிச்சிருக்கோம். ஆஸ் த ஸ்டோரிஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா வி ஷோன் சம் இந்தியன் வெரைட்டி டைனோசர்ஸ். அதில் ஒன்று எக்ஸாம்பிள் ராஜாசாரஸ்ன்ற டைனோசர் which lived in India 1,65 lakh years back. ஸோ இந்த மாதிரி நாங்கள் we nearly became paleontologist. எல்லா டீட்டெயில்ஸும் டைனோசர்ஸ் பற்றி கலெக்ட் பண்ணி அதை அப்ராடில் அந்த மாடல்ஸ்லாம் ரெடி பண்ணி டைனோசர் அது எப்படி இருக்கும்னு அனிமேட்டட் இன் திஸ் ஃபிலிம். டைனோசர் இஸ் நாட் லாஸ்ட் ஆஃப் இட். பில்லின்னு ஒரு டாக் கேரக்டரும் படத்தில் இருக்குது. சின்ன பசங்களாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதோட வாய்ஸ், அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத மாதிரி ஒரு விஷயங்க இதெல்லாம். ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இன்ஃபேக்ட் ஜுராசிக் பார்க்கில் வந்து அதே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லை ரிசம்பிள் ஆகக்கூடாதுன்னு புது புது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த படத்துக்கு க்ரியேட் பண்ணி இது வரைக்கும் இங்கே சினிமாவில் வராத அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் இந்த படத்தில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஸ்டேரியோஸ்கோபி 3D டெக்னாலஜி ரொம்ப சேலஞ்சிங் ஜாப் வந்து என்னென்னா, லைவ் ஆக்ஷன் ப்ளஸ் CGI கேரக்டர்ஸ் இருக்க ஃபிலிம் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் கன்வர்ஷன் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஜாப். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆன ஒரே ஃபிலிம் அவதார் தான் அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் எல்லா ஹாலிவுட் ஃபிலிமே கன்வர்ஷன் தான் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்டேரியோஸ்கோப்பில் இந்தியாவிலேருந்து அது மாதிரி பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு பண்ணோம். அதுக்கு சதீஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நாங்கள் சொன்னோம் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது விஷுவல் எஃபெக்ட்ஸ்லன்னு, அதை புரிஞ்சுட்டு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நானும் ஸ்டேரியோஸ்கோப்பி ரொம்ப படித்து CG ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பார்த்து பண்ணோம். இன்ஃபேக்ட் பிரசாத் லேப் இங்கே கூட சொன்னாங்க இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் 3D தே சாங். ஸோ இதெல்லாம் இந்த பிக்சர் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா லைக் ஐ ஹாவ் மை டீம் அண்ட் ஐ லைக் டு வெல்கம் தெம் on stage and they need to share the credits what I share. And one of them is Mr. Indra Kumar and Mr. Hari Raman, who is the reason behind the dinosaurs animation design, and Mr. Jafar Ali, who designed the sound effects for the movie and also the voiceover for the Billy Dog character, and two other assistant directors Surinder and H. Praveen Raj. So எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான். லைக் அவங்க யாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. தே ஆர் ஆல் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிச்சவங்களோட 10 times ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். தே ஹேவ் டு லேர்ன் சூன் அண்ட் ஒர்க். நான் அவங்க எல்லாம் வெறும் அசிஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இறங்குற அளவுக்கு அவங்க எல்லாம் எக்ஸ்பெர்ட் ஆனாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங். அண்ட் அதிசய உலகம் 3D வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ஃப்ரான்ஸ், ஸ்பெயின்லலாம் கூட நிறையா ஃபேன்ஸ் அதிசய உலகம்க்கு க்ரியேட் ஆகிருக்காங்க. வேர்ல்டு வைட் ஃபாலோவிங் வரும்னு எதிர்பார்க்கும். அதிசயம் இந்த சம்மர் ரிலீஸ் ஆகும். ஸோ சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பாப்கார்ன் ஹாலிடே மூவி இது. ஸோ எல்லோரும் இந்த படம் பார்த்து சக்ஸஸ் பண்ணும். ஸோ வித்தவுட் ப்ரெசன்ட் மீடியா ஹெல்ப் இட் இஸ் ரியலி இம்பாசிபிள் ஃபார் எனி ஃபிலிம் டு சக்சீட். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் us youngsters and this kind of movie to make more movies in the future. And once again I thank everyone for giving me this opportunity to speak. That's it. ஆக்சுவலாக இங்கே லாஸ்ட்டில் கூப்பிட்ட மாதிரி தான் என்னையும் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி சக்தி வந்து மீட் பண்ணார். எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொன்னார். பட் அதுக்கு முன்னாடியே வந்து 3Dயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் அம்புலி போயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி பாதியில் வந்து இவர் வந்து மீட் பண்ணி டிசைட் பண்ணோம் 3Dயில் பண்ணலாம், இந்த மாதிரி கேமரா இருக்குது, சேம் டெக்னாலஜி இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஃபிக்ஸ் ஆன அப்புறமா ஷூட்டிங்கில் போய் ஃப்ளோரில் போய் இறங்கும்போது சுற்றி க்ரீன் மேட் கட்டி வச்சுருந்தாங்க. முன்னாடியே சொல்லிட்டாரு. பட் இந்த ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து எனக்கு என்னமோ வந்து கண்ணை கட்டி விட்டு காட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது ஒன்றுமே இல்லை, வெறும் க்ரீன் மேட், ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, முன்னாடி என்ன வரும் பின்னாடி என்ன இருக்கும் ஒன்றுமே சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஒரு 2 நாள் ஆச்சு எல்லாமே ஒரு ஃப்ளோக்கு வரத்துக்கு. அண்டு அதை எப்படியா முடிச்சிட்டோம். அண்டு என்னன்னா ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணும்போது அந்த சீனில் என்ன இருக்கும்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷுவல் ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது விஎஃப்எக்ஸ் அந்த ஃபைனலாக இப்போ நீங்கள் இப்போ டைனோசார் இந்த மரக செடி கொடியெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி எனக்கு ஒவ்வொன்றும் ஒரு சீன் பண்ணும்போதும் முன்னாடி காமிச்சிட்டு வரும். ஸோ அந்த ஒரு ஜட்மெண்ட் வச்சுக்கிட்டே வந்து ஃபுல்லாகவும் ஷூட் பண்ணுவோம் அந்த சீனை. ஸோ அப்படி தான் போச்சு. பட் கடைசியில் 2 நாள் மட்டும் அந்த லைவ் ஆக்ஷன், அதாவது நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் போச்சு. ஸோ அப்போ தான் பட்டாளமே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதாவது ஆர்டிஸ்ட்டும் சரி மற்றவங்க எல்லாருமே சரி, அது நல்லா பிரமாதமாக போச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து
குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா டைட்டிலே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில், அதிசய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்க என்னென்ன எதிர்பார்த்து வருவாங்களோ, ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்க கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பசங்க வரும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க 3Dன்றதுனால. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சக்தி, படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், தேங்க் பண்ண விரும்புகிறேன் இந்த சமயத்தில். அண்ட் தேங்க்யூ.